சென்னை பெரம்பூர் ரயில் நிலையம் எதிரே உள்ள டாஸ்மாக் மதுபான கடையில் இளைஞர் ஒருவர் வாங்கிய மது பாட்டிலில் பூச்சி உயிரிழந்து மிதந்த சம்பவத்தால் மதுப்பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுபற்றி டாஸ்மாக் ஊழியர்கள் அலட்சியமாக பதிலளித்ததாக இளைஞர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். ராம்குமார், தற்போது மது பாட்டிலில் பூச்சி செத்து மிதந்தது குறித்த ஒரு செய்தி தற்போது வெளியாகி இருக்கிறது. என்ன நிகழ்ந்தது? அந்த இளைஞர் என்ன சொல்கிறார்? நிச்சயமாக சென்னை பெரம்பூர் ரயில் நிலையம் எதிரே இருக்கக்கூடிய 298 எண் கொண்ட டாஸ்மாக் கடை. நேற்று மதுப்பிரியர் ஒருவர் அந்த டாஸ்மாக் கடையில் மதுபான பாட்டில் வாங்கியிருக்கிறார். இது பாட்டிலில் திறக்கும் முன்பே பாட்டிலில் உள்ள ஒரு பூச்சி, கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு பூச்சி இருந்துள்ளது. இது தொடர்பாக டாஸ்மாக் ஊழியர்களிடம் கேட்டபோது சீலிடப்பட்ட பாட்டிலில் எங்களுக்கு எப்படி தெரியும் என ஒரு அலட்சிய போக்கோடு பதில் கூறியிருக்கிறார்கள். இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த இளைஞர் இந்த வீடியோவை எடுத்து சமூக வலைதளங்களில் வைரலாக பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. குறிப்பாக டாஸ்மாக் மதுக்கடை என்றாலே சர்ச்சைக்குரிய சட்டவிரோத மதுபான விற்பனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வரும் நிலையில் தற்போது இந்த டாஸ்மாக் கடையில் விற்கக்கூடிய மதுபாட்டிலில் பூச்சி இருந்தது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுபான ஆலையில் சுகாதாரமற்ற முறையில் தயாரிப்பதால் இது போன்ற பிரச்சனை ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது போல இந்த கடை மட்டுமில்லாமல் பல்வேறு கடைகள்ல பல்லி இருந்ததும், அதே போல ஒரு இடத்தில் கரப்பான்பூச்சி இருந்ததும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. இந்த நிலையில் தான் 298 எண் கொண்ட இந்த டாஸ்மாக் கடையில் வாங்கப்பட்ட மதுபான பாட்டில் பூச்சி இருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராம்குமார்.